தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திரு மாரியப்பன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் மாரியப்பன். இந்த பிரபல KFC உணவகத்தில் பழைய எண்ணெயை பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. தற்போது அது நிறுவனமாகி இருக்கிறது. அதாவது அந்த பழைய எண்ணெயை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்கள் கெமிக்கலை கலந்ததாகவும், அந்த கெமிக்கல் மட்டுமல்ல, சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பழைய சிக்கனையும் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த கெமிக்கல் கலக்கப்பட்டது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. என்ன மாதிரியான கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கிறது? இந்த கெமிக்கல்னால நுகர்வோருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? வணக்கம். இவங்க இப்ப பயன்படுத்தியிருக்கிறது மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் என்று சொல்லக்கூடிய உணவு சேர்மம் தான். ஆனால் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வகுத்துள்ள ஒழுங்குமுறைகளில் இந்த உணவு சேர்மத்தை வரையறுக்கப்பட்ட சில உணவுப் பொருட்களில் பயன்படுத்தலாம். ஆனால் உணவு எண்ணெய் உள்ளிட்ட சில பொருட்களில் பயன்படுத்தக்கூடாது. இதை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால், இந்த மெக்னீசியம் சிலிகேட் உணவு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் FSSAயோட அறிவுறுத்தல் என்னவென்றால், ஒரு முறை மட்டுமே கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும், மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் திரும்ப அது சூடுபடுத்தும் போது அல்லது தொடர்ந்து கொதிநிலையில் இருக்கும்போது அதுல ஹைட்ராக்சி பெராக்சைடு, அசைல் கிளிசரால், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போன்ற உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் உருவாகும். எனவே அதை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய காரணி 25% மேல் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. இதனை சரிகட்ட சட்டத்திற்கு புறம்பான வகையில் இந்த மெக்னீசியம் சிலிகேட் என்ற உணவு சேர்மம் உணவு எண்ணெயில் அனுமதிக்கப்படாத போதும் இதனை பயன்படுத்தி உணவு எண்ணெயின் கலரையும் பயன்படுத்திய எண்ணெயின் கலரையும் அதில் உள்ள கொழுப்பு அமிலங்களையும் டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸையும் குறைத்து காண்பிப்பதற்கு பயன்படுத்தி அதனுடன் புதிய ஆயில் சேர்த்து சிக்கனை பொரிக்கின்றனர். இதன் மூலம் கொழுப்பு அமிலங்கள் குறைந்தாலுமே அவர்கள் பிரெஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் மாவு தடவி சிக்கன் பொரிப்பதால் அதன் மூலம் அக்ரிலமைட் என்ற காரணி அதிகமாக வாய்ப்புள்ளது அந்த எண்ணெயில். அதனை தொடர்ந்து சாப்பிடுவதால் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரானகளை சாப்பிட்டு கொண்டே வந்தால் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மெக்னீசியம் சிலிகேட்டு மெக்னீசியம் தேவைக்கு அதிகமாக தொடர்ந்து எடுக்கும் போது சிறுநீரகத்தில் கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதுபோல சிலிகேட்டு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. எனவே முதல் கட்டமாக அவற்றை பறிமுதல் செய்து உணவு மாதிரி எடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து விசாரணை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அழைப்பாணை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மாரியப்பன், இந்த KFCலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இந்த மாதிரியான கெமிக்கல் கலக்கப்படுவதால் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இல்ல, இது உடல்நல உபாதைகள் என்பது மனிதர் பொருள் அனைத்து வயதினருக்கும் ஒரே மாதிரி தான். மெக்னீசியம் சிலிகேட் அல்லது ஒரு பயன்படுத்திய எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அனைவருக்கும் சமமாகத்தான் இருக்கும். எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வயிற்றில் புண்ணு ஏற்பட்டு எதிர்காலத்தில் கேன்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, முக்கியமாக எதிர்காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் தாண்டிய பின்னர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாள நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மெக்னீசியம் சிலிகேட்டு பெருமளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் தொடர்ந்து அது கலந்த உணவை சாப்பிடுவது போது சிறுநீரகத்தில் சிறிய கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாரியப்பன், நீங்க இதுக்கு முன்பு அளித்த பேட்டியில இந்த சிக்கனை 12 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு மறுநாள்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ பொதுவாக நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கினோம்னாலே அந்த பிஸ்கெட் கவரில் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இந்த KFCலலாம் போய் சாப்பிடும்போது அவங்க எப்படி இந்த சிக்கனை எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க, இதை பாரு எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த சிக்கனை 12 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்து சாப்பிட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஆக்சுவலா ஃப்ரோசன் சிக்கன் என்று சொல்லக்கூடிய சிக்கனை -18 டிகிரி சென்டிகிரேட்ல டீப் ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்னர் தாயிங் என்று சொல்லக்கூடிய மெத்தட், அதாவது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அதை விட குறைந்த அதிக வெப்பநிலைகள் 0 to 5 டிகிரி சென்டிகிரேட் உள்ள சில்லர் ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த சில்லர் ரூம்ல வச்ச பின்னாடி மேரினேட் பண்ணிட்டோம், அதை தான் அந்த தாயிங் முடிஞ்சிச்சு, இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கு அடுத்து உணவு பாதுகாப்பு மற்ற தரங்கள் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளின் கீழ் 12 மணி நேரத்துக்குள் அந்த சிக்கனை பயன்படுத்தணும். அதாவது 5 டிகிரி சென்டிகிரேட் 0 to 5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருந்தால் அதை அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்தி விட வேண்டும்.
தாமதமாகும் பட்சத்தில் அந்த சிக்கன் மூலமாக கிருமி தொற்று ஏற்படும், வயிற்றுப்போக்கு அல்லது வேற ஏதேனும் வயிற்று ரிலேட்ட வாந்தி உள்ளிட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இந்த சிக்கன்லாம் வந்து எவ்வளோ நாள் வந்து அவங்க பயன்படுத்தாமல் வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஏதாவது ஒரு வழிகாட்டு முறை இருக்கா? இப்போ நமக்கு பொதுவாக ஒரு காமன் பப்ளிக்லாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஏதோ நம்பிக்கையில் தான் போய் சாப்பிட்றோம். ஆனால் இந்த சிக்கன் இப்போ இந்த கேஎஃப்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 56 கிலோ சிக்கனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. 12 மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தாமல் இருந்த ஒரு சிக்கன் 56 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்திருக்காங்க. இதுக்கு உணவு பாதுகாப்பு துறை சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன்லாம் நீங்க போறீங்க? அதை பத்தியான தகவல் சொல்லுங்க சார். கேஎஃப்சி போன்ற நிறுவனங்களில் அவர்கள் ஒவ்வொரு ட்ரேலையும் ஸ்லிப் போட்டு டேட்டு டைம் முதற்கொண்டு எழுதி வைத்திருப்பார்கள். அதை வைத்துதான் 12 மணி நேரம் தாண்டியது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் மற்ற பெரிய ரெஸ்டாரண்ட்கள் இந்த லேபிள ஒட்டி வச்சிருப்பாங்க. சிறு உணவகங்கள்ல நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா அவர்கள் அன்றண்ட தேவைக்கு வாங்கி பயன்படுத்தி விட்டு அன்றைய வணிகத்தோடு முடித்து விடுகிறது. அடுத்த தினம் புதிதாகத்தான் சிக்கன் அல்லது இறைச்சி வாங்குகிறார்கள். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு உணவு பாதுகாப்பு துறையில ஏற்கனவே அந்த ஒழுங்குமுறைகள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வப்போது விழிப்புணர்வு கூட்டங்கள் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் உணவு ஊழியர்களுக்கு இறைச்சி வகைகளை எப்படி கையாள்வது என்பது விழிப்புணர்வு நிகழ்ச்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் பின்னிட்டு அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால், சுகாதாரமற்ற நடைமுறைகள், அன்ஹைஜீனிக் பிராக்டிசஸ் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இப்ப ஏற்கனவே உணவு மாதிரி எடுக்கப்பட்டு வருகிறது. அதுபோல அனைத்து மாவட்டங்களிலுமே இறைச்சி வகைகளும் உணவு முறை எடுக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஈவன் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடந்த வாரம் ஒரு 10 உணவு மாதிரிகள் சிக்கன், மட்டன் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஸோ உணவு பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு அவர்களின் பொது சுகாதார நலனை காப்பதில் பெரும் பங்கு வகித்துட்டு இருக்கோம். பெரும் கடமையுடன் பணியாற்றி வருகிறோம். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி மாரியப்பன்.